உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? அவன் பாட்டு வண்டி எடுத்து அப்படியே வந்திருப்பான். அவனை பிக்கப் பண்ணி திருப்பிச்சு போவோம்னு சொல்லிட்டு என் பாரு நடுவில் நீ பாட்டிட்டு இருக்க. நல்லா ஆல்ரெடி நீ. டேய் அறிவு இல்லையா உனக்கு? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது நடு ரோட்ல? அதான் வந்துட்டேன்ல, ரொம்ப பண்ணாத நீ. பா நீ லேட்டா வந்தல, நாங்க பீஸ் ஆன்லைன் ஆர்டர் போட்டுருவோம், நாங்க மட்டும் தான் சாப்பிடுவோம். கிளம்பு. நீ ஏத்துன்னு என் காசு இருக்கு, நானே ஆர்டர் பண்ணி. ஏய் 100 கிழிச்சு போச்சா? உனக்கு கொஞ்சமா அது 100 தம் அடிக்கலாம்னு பார்த்தேன். டேய் 100 கிழிஞ்சு நம்ம 500 கிழிஞ்ச மாதிரி சீனா போட்டுட்டு இருக்க. 100 ரூபா உனக்கு அசால்ட்டா இருக்கா? உனக்கு அது அசால்ட், எங்களுக்கு அப்படி கிடையாது. 100 ரூபா சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? உன்னை போய் பார்க்க வந்தேன் பாரு, இனிமேல் போனுன்னு பண்ணி மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்டா. எப்ப பார்த்தாலும் ஒருத்தன் தாண்டா லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க தாண்டா போவேன் அவன்? நானும் அவங்க கூட தான் உட்காந்துருக்கேன். எங்க போய் தொலைஞ்சா எனக்கு என்ன தெரியும்? வரமாட்டாங்க. டேய் போலாமா? இல்ல மச்சான், எப்ப பார்த்தா லேட்னா எப்படிடா மச்சான்? டேய் உங்களை மாதிரி என்கிட்ட பைக் கிடையாதுடா. நான் பஸ் பிடிச்சானா இங்க வரணும். டேய் ஃபங்க்ஷனுக்கு போறோம், கருப்பு கலர் சட்டை போட்டு வருவாங்களா? எனக்கு கருப்பு சட்டை தான்ப்பா இருக்கு. உங்களை மாதிரி கலர் சட்டைலாம் என்கிட்ட கிடையாது. எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானே 3 மாசம் வேலைக்கு தான் சம்பாதிச்சு சட்டை. எதுக்கு அப்படி கத்துற? பொறுமையா பேசு. டேய் நான் அப்படியே கத்துவேன். உங்க கூட நான் ஃபங்க்ஷன்லாம் வரடா. இனிமே கூப்பிடாதீங்கடா. நம்ம எதுக்காகவும் கோவப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும், இல்லாட்டி பிடிக்காம போயிடும். நான் எதுக்கு வாங்கிட்டு வரணும்? நீ போய் வாங்கிட்டு வா. நான் மாவு வாங்க போடுமா உனக்கு? நான்லாம் போக மாட்டேன்.